யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. கொடி அசைந்ததும் காற்று வந்ததா அல்லது காற்று வந்ததால் கொடி அசைந்ததாங்கிறது ஒரு கவிதை நயம் உள்ள ஒரு பொருளை நம்ம கேட்டிருப்போம். ஆனால் அரசியலில் எவ்வளவு பெரிய தலைவர்கள் இருந்தாலும் மக்களை சந்தித்து மக்களிடம் போராடி ஆர்ப்பாட்டங்கள் மறியல்கள் செய்து கைதாகி எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் அந்த தலைவருக்கு சரியான தளபதிகள் அமையவில்லை என்று சொன்னால் அந்த கட்சி அப்படியே பஸ்மமாகிவிடும். அது ரொம்ப முக்கியமானது. யாரை எந்த இடத்துக்கு அனுப்பணும், யார் இந்த காரியத்தை செய்வார்கள் என்பதையும் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். இதனால் இதனை இவன்கண் முடிக்கும் என்று ஆராய்ந்து அதனை அதன்கண் விடல், அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்படித்தான் எம்ஜிஆர் அவர்கள் மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கள் படைத்த ஒரு மாபெரும் தலைவராக பரிணமித்து விட்டாலும் டெல்லியிலே அவர் ராஜ்யம் அமைப்பதற்கு, டெல்லியிலே மந்திரி சபையிலே இடம்பெறுவதற்கு ஒரு சாதாரண மனிதர்கள் தான் காரணமாக இருப்பாங்க. இதை அரசியல் புரிந்தவர்களுக்கு, அரசியல் நுட்பத்தை தெரிந்தவர்களுக்கு, அரசியலை மிக ஆழமாக பார்ப்பவர்களுக்கு இந்த விஷயம், நான் சொல்கிற விஷயம் புரியும். புரியாதவங்க இதை தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள், நான் புரியாதவங்களுக்கு தான் இதை சொல்கிறேன். இந்த டெல்லி லாபி இருக்கு இல்லையா, அது அமெரிக்க ஜனாதிபதிக்கு இணையாக ஒரு மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இந்தியாவுக்குள்ள எல்லா தலைவர்களும் ரொம்ப இயல்பாக சந்திக்கக்கூடிய இடம். அனைத்து அதிகார மையங்களும் மிக சர்வசாதாரணமாக உலவும் இடம். நீங்கள் மலை போல் நினைத்ததை அப்படியே ஒரு தூசு போல் முடிக்கக்கூடிய இடம் அந்த இடம் டெல்லி. அந்த டெல்லி லாபி இருக்கு இல்லையா, அது மகத்தானது, உயர்வானது. அது இந்திய அரசியலில் நான் சொல்கிறேன். அப்போது அந்த விஷயங்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் தலைவராக இருப்பாங்க. டெல்லியில் அங்கே போய் அப்படியே கூனி குறுகி இருக்கணும். அங்கே அது நடந்துச்சு இல்லையா? இது எம்ஜிஆர் அவர்களுக்கு கூனி குறுங்கி நடந்தார் என்பதற்கு நான் சொல்லவில்லை. ஆனால் எம்ஜிஆர் அவர்களின் மந்திரி சபையில் ஒன்றிய அரசாங்கத்தில் இடம்பெறுவதற்கு செய்யக்கூடிய அந்த காரியத்துக்கு யார் துணையாக இருப்பாங்க தெரியுமா? ஒரு பெரிய தேர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த தேர் பார்ப்பதற்கு மிக உயரமாக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் அது நகர்ந்து வரும்போது பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கும். அது எதுக்கு தருது? எதனால் அது அழகாக இருக்குது? அது எப்படி அசைந்து வருது? கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறதுக்கு காரணம் எதுவாக இருக்கும்? தேரா? கிடையாது. அதில் அலங்கரிக்கப்பட்ட மிகப்பெரிய சிற்பங்களா? கிடையாது. கடவுளில் இருக்கக்கூடிய அந்த கற்பகிரகத்தில் இருக்கக்கூடிய கடவுள்ன்ற சிலையை கொண்டு வந்து வைத்ததோட மகிமையா? அதுவும் கிடையாது. ஆயிரக்கணக்கான மனிதர்கள் இழுத்து வருகிறார்களே, அதை பார்ப்பதா? அதுவும் கிடையாது. அத்தனை பிரம்மாண்டத்திற்கும் காரணமாக அமைவது சாதாரண ஒரு அச்சாணி மட்டும்தான். அந்த அச்சாணி தான் அந்த பிரம்மாண்டமான தேருக்கு காரணமாக இருக்கும், அது அழகுக்கு காரணமாக இருக்கும். அப்படித்தான் கட்சிக்கு. நீங்கள் யாரை சாதாரணமாக நினைக்கிறீர்களோ அவர்கள் தான் மிக பிரம்மாண்டமான ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சுட்டு வந்து நிற்பாங்க டெல்லியில். அதுவே அவர்களுக்கு வீழ்ச்சிக்கு உண்டான காரணமாகவும் அமையும். அதையும் நாங்கள் சொல்லிக்கிறோம். அந்த சக்தியை படைத்தவர்கள் யார் என்று சொன்னால், மறுமலர்ச்சி திமுகவின் பொதுச் செயலாளர் தலைவர் வைகோ அவர்கள் தமிழ்நாட்டின் நலனுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழர்களின் போராட்ட களங்களுக்காக இந்திய அரசியலை தமிழ்நாட்டுக்காக உலுக்கி எடுக்கக்கூடிய சம்பவத்துக்கு காரணமாக அவரை சொல்லலாம். ஆனால் அதே எடப்பாடி ஒன்று செஞ்சார். அதைத்தான் இந்த இடத்துல சொல்கிறேன். நான் எம்ஜிஆர் சீரீஸ் தான் சொல்கிறேன். அந்த சீரீஸில் எம்ஜிஆரின் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அந்த அமைச்சரவையில் இடம்பெற்ற வரலாறத்தை இப்போ சொல்ல போகிறேன். ஒரே நிமிஷம் தான் சொல்கிறேன். இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து டெல்லிக்கு போனார். திடீர்னு போனார், யாருக்கும் தெரியாது. பேப்பரில் ஆனால் நியூஸ் வந்துருச்சு, ஊடகங்களில் செய்தி வந்துருச்சு. சொன்னது மாதிரியே டெல்லி கிளம்பினார். தமிழ்நாட்டில் டெல்லியில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தை பார்வையிடப் போகிறேன் என்று சொன்னார். தவறில்லை, பார்க்கலாம். ஆனால் அவர் அமித்ஷாவை சந்திக்கத்தான் போகிறார் என்பது எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரிந்த விஷயம். போனார், ஆனால் அவர் மறுத்தார். டெல்லியில் வச்சு கூட மறுத்தார். காரை மாதிரி கொண்டு போய் இறங்கி நேராக அமித்ஷா வீட்டுக்கு போகிறார். இதுக்கு அந்த காரிலே போயிடலாமின்னு சொல்லி நானே பல இடங்களில் நான் சொல்லுவேன். இதைக்கே கொண்டே மறைச்சிக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலே அந்த வீட்டுக்கு முன்னாடி 100 கேமராமேன் இருப்பானே, பத்திரிகையாளர் இருப்பானே, இதை எப்படி மறிக்க முடியும்? அப்படிப்பட்ட சூழல்கள் இருக்கக்கூடிய தலைவர், அந்த கட்சியை உருவாக்கின தலைவருக்கு யார் என்ன காரணமாக இருந்தால் தெரியுமா?
இந்திரா காந்தி அவர்கள் தன்னுடைய பதவியை இழந்த பிறகு அலகாபாத், அது பெரிய வரலாறு, அவருடைய பிரச்சனையில் வந்து ராஜ்நாராயணன் உள்ள பிரச்சனையை கிளப்பி அது தீர்ப்பாகி அவர் ஆட்சியை இழந்து அதுக்கு பிறகு வந்து அந்த தேர்தல் ஜனதா கட்சி ஆட்சியை பிடித்தது. அந்த ஜனதா கட்சியின் மூலமாகத்தான் மத்திய அமைச்சரவையில் எம்ஜிஆர் அவர்கள் 2 இடங்களை பெற்றார். அந்த 2 இடங்களை பெறுவதற்கு காரணமாக இருந்தவர் எம்ஜிஆர் அல்ல. அதுதான் இந்த இடத்துல செய்தி. ஆனால் எம்ஜிஆர் யாரை பயன்படுத்தினார்? மதிநுட்பம், அது ரொம்ப முக்கியமான செய்தி. ராஜாராம் அவர்களை பயன்படுத்தினார். இது எப்படி நடந்துச்சு? ஆனால் ஒரு பிரதமருக்கே உங்களுடைய பதவிக்கு வேட்டு வரப்போகிறது, நீங்கள் பதவி இழக்கப் போகிறீர்கள் என்று ஒரு சாதாரண மனிதர் சொன்னால் நம்புவீங்களா? இதே மொரார்ஜி தேசாய் பிரதமராக இருக்கிற பொழுது, சர்வாதிகாரம் படைத்த பிரதமராக இருக்கிற பொழுது, ஒன்றியத்தின் தலைவராக இருக்கிற பொழுது, அவர்கிட்ட போய் சொல்கிறார், உங்கள் பதவிக்கு ஆபத்து வர்ற மாதிரி இருக்குன்னு சொன்னேன். அவர் எழுதுகிறார், என்ன எழுதுகிறார் தெரியுமா? எல்லா தலைவர்களும் நினைப்பது போலவே, எல்லோரும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த முதலமைச்சர்கள், பிரதமர்கள், குடியரசுத் தலைவர்கள் நம்புவதைப் போலவே உளவுத்துறையின் செய்தியினை கேட்டு மொரார்ஜி தேசாய் வீழ்ந்தார்னு பதிவு செஞ்சுருக்கிறார். இதை நான் சொல்லலை, புத்தகத்தில் அப்படியே உள்ளதை உள்ளபடி எழுதியிருக்கிறார். உள்ளபடி எழுதியிருக்கிறார் எல்லாமே. அதில் உளவுத்துறையோட செய்தியை அவர் நம்பினார். நான் சொன்னதை நம்பலை. ஏன் நம்பலன்னு கேட்டால், உங்களுடைய பதவிக்கு யார் வேட்டு வைக்க போகிறா? நீங்கள் நம்புகிற ஆளே பண்ண போகிறாங்க. சரண் சிங் பிரதமராகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. கூடவே யாரை சொல்கிறாரு? ஜெகஜீவன் ராமையும் சவானையும் சொல்கிறாப்புல. இந்த 3 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சரண் சிங் பிரதமராகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும்போது கோவப்பட்டு பேசி வெளியே அனுப்பிடுறாரு. சரி, பிரதமர் இருக்கார், அவர்களுக்கு சர்வ அதிகாரத்தின் மூலமாக கிடைக்கிற செய்தி, அதை வச்சு என்ன செய்ய முடியுன்ட்டு அவர் வாட்டி வெளியே வந்துட்டார். வெளியே வந்தவொடனே இவர் என்ன சொன்னாரோ அதுவே நடந்தது. உளவுத்துறையின் செய்தி தவறானது. நீங்கள் அதை ரொம்ப தெரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் நம்பிடக்கூடாது. உங்களை டைவர்ட் பண்ணுவாங்க, உங்களை காலி பண்ணிடுவாங்க, நீங்கள் நம்புகிற ஆளே காலி பண்ணிடுவாங்க. அப்படிங்கிற செய்தி தான் இதில் கிடைக்கக்கூடிய செய்தி. இப்போ சரண் சிங் ஆயிட்டார். இப்போ என்னாச்சுன்னா, எம்ஜிஆர் அவர்கள் ஆதரவு கொடுத்தாப்புல இல்லையா, அவர் கொடுத்த ஆதரவு பெற்ற ஜனதா ஆட்சி இப்போ 2 உடையுது, கவிழக்கூடிய நிலைமையில் இருக்குது. இப்போ என்ன செய்கிறது? 16 சீட்டு எம்ஜிஆர்கிட்ட இருக்குது, அதிமுகவிடம் இருக்குது. அப்போ அவர் சொல்கிறாரு, 16 வயது பெண்ணை போல நாங்கள் மணமகனுக்கு காத்திருக்கிறோம், ஆனால் எங்களை தேடி மணமகன் யாரும் வரவில்லை அப்படிங்கிற ஒரு, இப்போ இவர் அண்ணாகிட்ட ராஜாஜி சொன்னார்ல தேனிலவு முடிஞ்சு போச்சுன்னு, அந்த பாதிப்பில் இந்த செய்தி சொல்கிறாங்க. 16 வயது பெண் இருப்பதை போல் நாங்கள் இருக்கிறோம், வீட்டில் பெண் வச்சு இருக்கிறோம், ஆனால் எங்களை தேடி எந்த மணமகனும் வரவில்லை, நாங்களாக எப்படி போகிறதுங்கிறாப்புல. இப்போது எம்ஜிஆர் டெல்லியிலேருந்து பிரிஞ்ச உடனே கிளம்பி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டார், சென்னைக்கு வந்துட்டார். அந்த உடனே இவர் நீங்கள் வரலையான்னு கேட்கும்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நிமிஷம் இருங்க, நான் மறுநாள் வாரேனே அப்படின்னு சொல்லிட்டு, யார் நான் சொன்னேன்ல தேரோட அச்சாணி, அந்த அச்சாணி ஒரு திட்டம் போட்டு இருக்குது, தலைவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ போய் சரண் சிங்கை முதலமைச்சர் பிரதமராக வரக்கூடிய சரண் சிங்கை பார்க்குறதுக்கு மாலையோடு போகிறார். அப்போது வரிசையில் எல்லோரும் இருக்கும்போது அதிகாரத்தில் இருக்கிறவங்க பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? வரிசை கட்டி வந்துட்டாங்க. மொரார்ஜி தேசாய் தெருவில் விட்டுட்டு, பிரதமரை பதவி போச்சுன்னு ரோட்டில் விட்டுட்டு, இந்த யார் பிரதமராகப்போ எல்லோரும் அங்கே வந்துட்டாங்க. சரண் சிங் மாலையோடு வரார், வாழ்த்து சொல்கிறதுக்காக வரார். அதே ஜனதா கட்சி தான் இல்லையா? அதில் வந்து ஜார்ஜ் பெர்னாண்டஸ் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறார். அது நிறைய செய்திகள் போகும் அந்த சைடில், நம்ம இந்த லைனை மட்டும் எடுத்துக்கிடுவோம். சரின்ட்டு அவர் உள்ளே போகிறார். உள்ளே போன உடனே நேரடியாக பார்த்த ராஜாராம் அவர்களை பார்த்த உடனே கையை பிடிச்சிட்டு படான்னு ரூமுக்குள்ளே கூப்பிட்டு போயிடுறாரு. வாங்க, உங்கள் இடத்துல நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், நீங்கள் வந்தது தெரியாதே, நீங்கள் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டு அத்தனை பேர் காத்திருக்க ரூமுக்குள்ளே போய் உட்காந்து கீழே போய் உட்காந்துட்டாராம். என்ன எப்படி இருக்கீங்க, என்ன இருக்கீங்க, எம்ஜிஆர் அவர்கள் எப்படி இருக்கிறாங்க, எங்களுக்கு ஆதரவு உங்களுக்கு நிலைக்குதுல அப்படின்னு. ஆனால் காங்கிரஸ் ஆதரவு கொடுத்துருச்சு. ஆனாலும் சொன்னார் அவர், எப்படித்தான் இருந்தாலும் ராஜாராமன் நமக்கு 6 மாதம் தான் கேரண்டி கொடுப்பாங்க, நம்மளை காலி பண்ணிடுவாங்க. ஆனாலும் என்னோட அமைச்சரவையில் நீங்கள் இடம் பெற்றானே அப்படின்னு. எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னு கேட்டால், 2004 தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் வாஜ்பாய் தலைமையில் நடக்கக்கூடிய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய நிலைமையில் அது ஆட்சி முடிஞ்சு இந்திரா காந்தி சோனியா காந்தி அம்மையார் வந்து மன்மோகன் சிங் பிரதமர் ஆகும்போது இவருக்கு மறுமலர்ச்சி திமுகவோட அந்த எண்ணிக்கையை காட்டி திமுக அதிகமாக அமைச்சரவை பெற்றக்கூடிய அந்த வரலாறு ஞாபகத்துக்கு வந்துருச்சு. இந்த சம்பவம் அப்பயே நடக்கு. ராஜாராம்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் வந்து அமைச்சராகிட்டானே அப்படின்ட்டு. இல்லைங்க, நான்லாம் அமைச்சராக வரல.
வேணா நான் தலைவர்கிட்ட நீங்கள் பேசுகிறேன், நீ கேளு, நான் தலைவர்கிட்ட பேச. இல்லை, எனக்கு அதிகாரம் இல்லை, எனக்கு நான் வரமாட்டேன், வேண்டாம். ஏன்னா இவர் என்ன சொல்கிறாருன்னா 6 மாதத்தில் முடிகிறது இருக்கியா, நமக்கு எதுக்கியா அப்படின்னு நினச்சிட்டு இவர் ஒரு கணக்கு போடுதார். நம்ம தலைவர்கிட்ட சொல்லி, அதாவது எம்ஜிஆர் அவர்களிடம் சொல்லி நம்ம அதிகமாக அமைச்சரவை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நேராக என்ன செய்கிறாரு, இந்த பிரிவினை இருக்கு இல்லையா, பிரிவினையிலே நம்ம முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கிடுவோம், அதிகாரத்தை எடுத்துக்கிடுவோம் அப்படின்ட்டு நேராக போய் எம்ஜிஆருக்கு போய் நேரடியாக சொல்கிறாரு. இந்த மாதிரி அமைச்சரவையில் சொல்கிறாங்க, நம்ம வாய்ப்பு இருந்தால் இருக்க முடியுமான்னு கேட்குறாரு. 2 கிடைக்குமான்னு கேட்குறாரு. இங்கே மறுமலர்ச்சி திமுக பொதுச் செயலாளர் தலைவர் வைகோ கேட்டாங்க இல்லையா, 2 பேருக்கு எனக்கு கொடுங்க, எனக்கு வேண்டாம் ஆனால் 2 பேருக்கு கொடுங்கன்னு கேட்டார் இல்லையா. சேம் சம்பவம் அங்கே அப்பயே நடந்தது. அப்போ எம்ஜிஆர் கேட்காரு, 2 பேர் கேட்க முடியுமான்னு கேட்டவுடனே இதை நீங்களே பேசுங்கன்னு சொல்லி டயல் போட்டு உடனடியாக கொடுத்துட்டார். அப்போ எம்ஜிஆர் அவர்கள் சரண் சிங்கிடம் பேசுகிறதுக்கு 1 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. இப்போ எப்படி தலைவர் வைகோ அவர்கள் நேரடியாக பேசும்போது வாஜ்பாய்கிட்ட பேசும்போது அது 1 நிமிஷத்தில் முடிஞ்சதோ, அது மாதிரி பிரதமர்கிட்ட நேரடியாக எம்ஜிஆர் பேசின உடனே அது முடிஞ்சிருச்சு. ஆனால் எதிர்பாராத ட்விஸ்ட்டு அங்கே தான் இருக்குது. என்ன நடந்துச்சு அப்படியே வாசிக்கிறேன், அது பெரிய செய்தி, அதுக்குள்ளே நான் போக மாட்டேன். யார் உள்ள அமைச்சரவையில் இடம் பெற்றாருன்னா கனவுல கூட நினச்சி பார்க்காத ஆளுங்க. பாலா பழனூர் எல்லாருக்கும் தெரியும், பழைய ஆள், இப்போ அவருக்கு தெரியாது. பாலா பழனூரும் இன்னொருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சத்தியவாணி முத்தமையாரும் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு இதுகளையும் சேர்ந்து அமைச்சரவையில் இடம்பெற வச்சிட்டார், ஒன்றிய அமைச்சரவையில். இப்போ என்னாச்சு, ஒன்றிய அமைச்சரவையில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த சத்தியவாணி முத்து அமைச்சராக்கப்பட்டார். லோக்கலில் கட்சியில் அதிமுகவில் பிரச்சனை வந்தது. என்ன பிரச்சனை மதுரை முத்து பிரச்சனை, மாயத்தேவர் பிரச்சனை அந்த மாயத்தேவர் பிரச்சனை போனோன்னா அது பெரிய பிரச்சனையாகும். ஆனால் அமைச்சராக தன்னை ஆக்க வேண்டும் என்று நினைத்தார், ஆனால் அது நடக்கலை. அவர் நினைத்ததுக்கு 1000 காரணங்கள் இருக்குது, அது நேர்மையாகவும் இருக்கும். ஆனால் எம்ஜிஆர் இவரை அந்த அளவுக்கு நான் நினச்சி பார்க்கல. மாயத்தேவர் இப்படி ஒரு முடிவு எடுப்பார் நினச்சி பார்க்கல. ஆனால் அவர் யாரும் எதிராக சர்ப்ரைஸான முடிவு எடுத்துகிட்டு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்துட்டார் எம்ஜிஆர். அது பல வகையில் கட்சிக்கு நல்லதாகத்தான் முடிந்தது. இப்போ சமீபங்களில் எல்லா கட்சிகளிலும் அதிர்ச்சி நடக்கு இல்லையா, அது மாதிரி. ஆனால் கட்சி தலைமை சரியாக இருக்கிற பட்சத்தில் அதை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. இதுலேருந்து நான் என்ன செய்தி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டால், எம்ஜிஆர் பதவி கேட்கல, ஆனால் அந்த பதவியை வாங்க வேண்டும் என்று நினைத்தது எம்ஜிஆர் விரும்பிய ஒரு நபர். அந்த நபரை அமைச்சராக்க சொல்வதற்கு காரணமாக 2 அமைச்சர்களை ஒன்றியத்தில் டெல்லியில் 2 ஒன்றிய அமைச்சர்களாக ஆக்கிறதுக்கு எம்ஜிஆர் கேட்குறாரு. ஆனால் அது காரணமாக யார் இருந்தார், சாதாரண ஒரு மனிதனாக இருக்கக்கூடிய ராஜாராம் இருந்தார். தனக்கு கிடைக்கக்கூடிய பதவியை விட்டு கொடுத்து 2 பேருக்குமாக கொடுத்து அந்த 2 பேரையும் ஒன்றிய அமைச்சரவை மூலமாக இருந்து தமிழ்நாட்டின் ஆட்சியில் அதிகாரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நிலைத்து நிற்பதற்கு, எம்ஜிஆர் அவர்கள் நிலை பெறுவதற்காகவும் தமிழ்நாட்டுக்குள்ள ஆழமாக அரசியலில் ஊடுருவதற்கு அந்த 2 மந்திரி சபையில் 2 பேருக்கு உண்டான காரணம் ரொம்ப முக்கியமாக அமைஞ்சது. அது காரணமாக யார் இருந்தால், நான் சொன்னேன்ல, தேரோட அச்சாணி எம்ஜிஆரின் தூதுவர் ஒருத்தர் இருந்தார், எம்ஜிஆரின் கடைநிலை தளபதி ஒருத்தர் இருந்தால் அரசியலில் யாரும் மறுதளிக்க முடியாதவர்கள் அல்ல. அவரவர்களுக்கு உண்டான தகுதியோடும் திறமையோடும் அந்தந்த நேசிக்கக்கூடிய கட்சிகளை தூக்கி சுமப்பார்கள் என்பதற்கு காரணம் இப்படிப்பட்ட செய்தி வரலாற்றில் இருக்கிறது தோழர்களே. வரிசையாக இன்னும் முக்கியமான செய்திகளை அடுத்து காண்போம். நன்றி, வணக்கம் தோழர்களே.